ஒரு ஊரில் செல்வராசின்னு ஒருத்தவர். அவர் தச்சர். அவர் கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் அவருக்கு ஒரு கவலை. அவனோட பையனுக்கு உடம்புல ஃப்ராக்சர். அதனால் அவனால் நடக்கவே முடியலை. அவர் ரொம்ப எல்லா விதத்துலையும் காசு கிடைக்குமான்னு கேட்டார். அவங்கக்கிட்ட இல்லாதனால அவரும் ரொம்ப அழுதாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வந்தார். அந்த டாக்டர் ரொம்ப கருணை உள்ளவர். அவர் கேட்டார் செல்வராசிக்கிட்ட, எனக்கு தங்க வீடு கிடைக்குமா, நான் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார். செல்வராசியும் தங்கிக்கலாம், என்னோட பையனுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவரும் பார்த்து சொல்லிட்டு, தம்பி உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். செல்வராசி சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சார். தானம் என் பையன் நல்லா இருக்கானான்னு கேட்பாரு. நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவன் சரியாயிட்டு வந்துட்டான். எல்லா பேரும் ஆச்சரியப்பட்டார். செல்வராசியோட மகன் சரியாகி வந்துட்டான் அப்படின்னு எல்லா பேரும் ஆச்சரியமானாங்க. அந்த பையனும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். நீங்கள் யாராச்சும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், கெட்டதே நடக்காது. இயேசு எப்பயுமே உங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லுவார், கெட்டதை சொல்லவே மாட்டார். சரி வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லா பற்றியும் நல்லபடி பார்த்துக்கணும். என் வியூவர்ஸ் எல்லா பேரும் நல்லா இருக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்